இந்தியாவில் 2017ஆம் ஆண்டை விட 2018ஆம் ஆண்டில் புற்றுநோய் பாதிப்பு 324% அதிகரித்துள்ளதாக தேசிய சுகாதார ஆய்வறிக்கை தெரிவித்துள்ளது. முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அடங்கிய ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்ட் டயட் மூலம் புற்றுநோய் உள்ளிட்ட பல வியாதிகளை தடுக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும் மற்றும் குணப்படுத்த முடியும் என்கிறார் 91 வயதாகும் நியூட்ரிஷன் பயோகெமிஸ்ட் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். 22 வகையான புற்றுநோய்களுக்கான அனைத்து மருந்துகளும் சேர்ந்து 2.6% பேருக்கு மட்டுமே 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் வாய்ப்பை வழங்கியுள்ளன, மற்றவர்களுக்கு பலனளிக்கவில்லை எனவும் எடுத்துரைக்கிறார் ஆதாரங்களோடு டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள். ஊட்டச்சத்து மறுமலர்ச்சி மற்றும் பொது சுகாதார கொள்கை ஆகியவற்றுக்கு இடையே நிலவும் வேறுபாடுதான் பொதுமக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது என்கிறார் அவர். ஒன் டிசீஸ், ஒன் காஸ், ஒன் மெக்கானிசம், ஒன் ட்ரக் ட்ரீட்மெண்ட், அதாவது ஃபாரின் கெமிக்கல்ஸ் பயன்பாடு எனும் ரிடக்ஷனிஸ்ட் மெடிக்கல் மாடலுக்கு பதிலாக ஹோல் ஃபுட் பிளான்ட் பேஸ்டு டயட் எனும் நியூட்ரிஷன் புரோட்டோகாலை பின்பற்றுதல் நன்று எனும் டாக்டர் கோலின் கேம்பல் அவர்கள் கூறுவதை உணர்ந்து பின்பற்றுவது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விருப்பம். அரசியல் விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியமோ அதே போன்ற நியூட்ரிஷன் பற்றிய விழிப்புணர்வுடன் இந்தியாவை புற்றுநோய் தலைநகராக மாற்ற விடாமல் தடுப்பது ஒவ்வொரு இந்தியரும் நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய தேசப்பற்று என்றால் அது மிகையாகாது.